மற்றொரு அண்மைச் செய்தி, மதுரையில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயத்தின் அலுவலர்கள் விடுப்பில் உள்ளதால் கேரள மாநிலம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தரப்பில் தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசின் செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்களை அழிப்பது போல் உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது. நீங்கள் பேசுவதெல்லாம் செய்தியாக போட்டு விடுவார்கள். மத்திய அரசின் வழக்கறிஞர் நீதிபதிகளிடம் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். ஊடகங்களில் செய்திகள் வெளியான பிறகாவது தீர்வு காணப்படுமா என பார்ப்போம் என்று தற்பொழுது நீதிபதிகள் தரப்பில் கருத்தானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனரா வங்கி கிளையில் ஏல நடவடிக்கைக்கு எதிராக திருச்சியைச் சேர்ந்த தனபால் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது வங்கியில் ஏல் நடவடிக்கைக்கு தடை விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயத்தின் அலுவலர்கள் விடுப்பில் உள்ளதால் கேரள மாநிலம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அரசின் செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்களையே அழிப்பது போல் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மதுரையில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயம் அலுவலர்கள் விடுப்பில் உள்ளதால் கேரள மாநிலம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்களை அளிப்பது போல் உள்ளது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீங்கள் பேசுவதெல்லாம் செய்தியாக போட்டு விடுவார்கள் என்று ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் குற்றச்சாட்டு தெரிவித்த போது நீதிபதிகள் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி ஆனாலாவது தீர்வு காணப்படுமா என பார்ப்போம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். வங்கியின் ஏல நடவடிக்கைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது. திருச்சியைச் சேர்ந்த தனபாலன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் நான் நிறுவனம் நடத்த திருச்சி கனரா வங்கியில் சுமார் 1.7 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தேன். இந்நிலையில் கடனை முறையாக செலுத்தவில்லை என கூறி என் சொத்துக்களை ஏலம் விட வங்கி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதால் ஏலத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்பிற்கு உட்பட்ட மாவட்டங்களில் வங்கியில் வாங்கிய கடனை செலுத்தாததால் தங்களது வாகனம், வீடு, சொத்துக்கள் ஆகியவற்றை ஏலமிடுவதாக அறிவித்து வங்கி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய கோரும் மனுக்கள் நீதிபதிகள் சுப்பிரமணியன், சுந்தரமோகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டன. இந்த வழக்குகளை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் சென்று நிவாரணம் பெற்றுக்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியது. ஆனால் மதுரையில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் பல வழக்குகளில் மனுதாரர் தரப்பில் மனுதாரர்களை கேரளா எர்ணாகுளம் கடன் வசூல் தீர்ப்பாயத்திற்கு சென்று நிவாரணம் தேடிக்கொள்ள கூறப்படுவதாக தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் சென்னை, கோவை, மதுரை ஆகிய 3 இடங்களிலும் கடன் வசூல் தீர்ப்பாயங்கள் உள்ளன. ஆனால் 3 தீர்ப்பாயங்கள் முறையாக செயல்படுவதாக தெரியவில்லை. மதுரையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் வசூல் தீர்ப்பாய அதிகாரி நியமனம் செய்யப்பட்டார். அவர் தற்போது விடுமுறையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்கள் அளிப்பது போல் உள்ளது. ஒன்றிய அரசு கடன் தீர்ப்பாயத்தை நடத்த முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள், நாங்களே வழக்குகளை நடத்திக் கொள்கிறோம் என கூறிய நீதிபதிகள் கடன் தீர்ப்பாயம் நிலை குறித்து ஒன்றிய நிதித்துறை அமைச்சரின் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பிட்டார். மதுரை, கோவை கடன் வசூல் தீர்ப்பாயங்கள் முறையாக செயல்படுவது குறித்து ஒன்றிய அரசிடம் விளக்கம் கேட்டு தெரிவிக்க உத்தரவிட்டார். தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.